ராதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய கருத்துக்களை இருக்கலாம். ராதாவும் அம்பிகாவும் தங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய கருத்துக்களை கேட்கலாம். அதானே அவர் அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சொல்லல, கலைக்கு வந்து ஜாதி மதம் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. எல்லா ஊர்லும் எல்லாரும் எல்லாமே இப்போவும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவர் என்னோட குரு. அவர் சொன்னதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் இங்கே என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை கலைக்கு வந்து எந்த ஃபீல்டானாலும் சரி, மியூசிக் ஆர்ட் அந்த மாதிரி, அதுக்கு வந்து ஜாதி மதம் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா எஸ்பெஷலி தமிழ்நாடுங்கிறது எல்லாரையுமே வரவழைச்சு அவங்களுக்கு அன்பு, அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்குற ஒரு இடம். ஸோ அது வந்து அதிலிருந்து அந்த ஒற்றுமை ஃபீலிங் தெரியுது இல்லையா? இப்போ இல்லை இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அங்கே தெலுங்குன்னு இருக்குது, மலையாளம்னு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி பிரித்து பார்க்காம தென்னிந்தியன்னு ஒன்றா வச்சிருக்குன்னு அது அவங்க நல்ல உள்ளத்தெல்லாம் காட்டுறது. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது பெரியவங்களோட ஒப்பீனியனுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசுகிறோம். நாங்கள் முதல் தடவையாக ஓட்டு போட வந்திருக்கோம். இது ஒரு நடிகையாக இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ கிராண்டாக, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 100% ஓட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மேடை. அப்புறம் யார் வந்தாலும் சரி, கண்டிப்பாக அது நல்லது தான் செய்வாங்க. ஸோ அதனால் பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, சிம்பிளாக கேளுங்க. இல்லை, இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வியே வேறு மாதிரி நான் சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், அவங்க ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஜினி சாராக இருந்தாலும் சரி, டைரக்டர் பாரதிராஜா சாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க, நாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, அதனோட உள்கருத்து என்ன, உள்குத்து என்ன, இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு போகாமல் அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க, வி ரெஸ்பெக்ட் தட். எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்கிறோம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ அவங்கள கேள்வி கேட்கறதுக்கோ இல்லை. பட் எனிவே என்ன பேர் என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். அவ்வளவுதான். எந்த பேரும் என்ன பேரும் வைங்க நீங்க, பட் நாங்க ஒன்னா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச்.